இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் வி.என். சாமி. வி.என். சாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திர மாநிலத்தின் நீதித்துறை தலைநகர் எது? ஆந்திரா மாநிலத்தின் நீதித்துறை தலைநகர் எது? ஆன்சர் கர்னூல். ஆன்சர் கர்னூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், குலசேகரப்பட்டினத்தில் முதன்முறையாக பரிசோதனை செய்யப்பட்ட சிறிய ரக ராக்கெட் எது? குலசேகரப்பட்டினத்தில் முதன்முறையாக பரிசோதனை செய்யப்பட்ட சிறிய ரக ராக்கெட் எது? ஆன்சர் ரோஹிணி RH-200. ரோஹிணி RH-200. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கும் 3 அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 2022 ஆண்டு முதல் தமிழக அரசால் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கும் 3 அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 2022ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசால் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஆன்சர் இலக்கிய மாமணி. ஆன்சர் இலக்கிய மாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது? எந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது? ஆன்சர் கர்மயோகி. ஆன்சர் கர்மயோகி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் பயணிகள் கப்பல் சேவையை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் பயணிகள் கப்பல் சேவையை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் தூத்துக்குடி. ஆன்சர் தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்ற மூவர் யார்? 2023ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்ற மூவர் யார்? ஆன்சர் மாணிக்கவாசன், சண்முகசுந்தரம், இலக்கியா நடராசன். மாணிக்கவாசன், சண்முகசுந்தரம், இலக்கியா நடராசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசின் ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனங்களின் தரத்தை மதிப்பீடு செய்வதற்கு மத்திய அரசு தேர்ந்தெடுத்துள்ள 2 மதிப்பீட்டு நிறுவனங்கள் யாவை? மத்திய அரசின் ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனங்களின் தரத்தை மதிப்பீடு செய்வதற்கு மத்திய அரசு தேர்ந்தெடுத்துள்ள 2 மதிப்பீட்டு நிறுவனங்கள் யாவை? ஆன்சர் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் ஐகேர். குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் ஐகேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்கெட் ஏவுதளம் அமையும் பகுதியில் காற்றின் வேகம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ராக்கெட் ஏவுதளம் அமையும் பகுதியில் காற்றின் வேகம் எவ்வளவு இருத்தல் வேண்டும்? ஆன்சர் மணிக்கு 30 கிலோமீட்டருக்கும் குறைவாக. மணிக்கு 30 கிலோமீட்டருக்கும் குறைவாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்திற்கு 2 சட்டமன்ற தலைநகரங்கள் உள்ளன? எந்த மாநிலத்திற்கு 2 சட்டமன்ற தலைநகரங்கள் உள்ளன? ஆன்சர் மகாராஷ்டிரா மாநிலம். ஆன்சர் மகாராஷ்டிரா மாநிலம். அவ்வளோதான், நம்ம இந்த 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.